ஊட்டியில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. இவங்க ஏன் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இ பாஸ் நடைமுறையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. இந்த இ பாஸ் நடைமுறை பார்த்தீங்கன்னா கடந்த 2024 மே மாதத்துலேருந்து இ பாஸ் நடைமுறையில் இருக்குது. ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போகணும்னா இ பாஸ் கண்டிப்பாக வேணுங்க. இ பாஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஊட்டிக்கும் கொடைக்கானலும் போக முடியும். அதனால வந்து கூட்டங்கள் வந்து இப்போ வந்து குறைவாக இருக்குது. இ பாஸ் நிறைய பேர் கிடைக்கிறதுல, அதனால் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுனால கொஞ்சம் ஆள்கள் தான் வர்றாங்க. மாதிரிலாம் கசகசன்னு ஆளுகள் வர்றதில்ல. இதனால் வந்து எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுது. வருஷத்தில் வந்து 3 மாதம் தான் வந்து சீசன் டைம். இந்த சீசன் டைம்லேயே ஆளுக வரலைன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கக்கூடிய ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எதனால் வந்து இந்த இ பாஸ் நடைமுறையை வந்து எப்படி தளர்த்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி வந்து அரசாங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்லேயும் வந்து அவங்க வந்து மனு போட்டிருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக தளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்டு வந்து இது அதாவது ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வருங்காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரி, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து யோசிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து பார்க்கிங் வசதி வந்து நிறையா கொண்டு வரணும். ஏன்னா அந்த காரு வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வழி இல்லாதனால தான் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கட்டுப்பாடு விதிக்க வேண்டி இருக்குது. அதனால் பார்க்கிங் வசதியை வந்து அதிகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஊட்டியில் வந்து இதுக்குண்டான ஏற்பாடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதே போல தான் கொடைக்கானல்லையும் வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இல்லை. அதனால் வந்து அங்கேயும் இந்த பார்க்கிங் வசதி ஏற்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஊட்டிக்கு வந்து எத்தனை வாகனங்கள் தினமும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் வந்து வார நாட்கள் வந்து 6000 வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படுதுங்க. வார இறுதி நாட்கள் வந்து 8000 வாகனங்கள் அனுமதிக்கப்படுது. அதே மாதிரி கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா வார நாட்கள் வந்து 4000 வாகனங்கள் அனுமதிக்கப்படுது. வார இறுதி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6000 வாகனங்கள் அனுமதிக்கப்படுது. இந்த நிலைமையில தான் இருக்குது. இதனால தான் அங்கே கூட்டங்கள் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க வியாபாரிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கிங் வசதியை வந்து ஏற்பாடு படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நடைமுறை தளர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இதனால வந்து எந்த ஊர்களுக்கு லாபம்? இந்த இ பாஸ் நடைமுறையினால மக்கள் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போகாத மக்கள் வேற எங்கே போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை, மூணார். இது ரெண்டை தவிர வேறு சுற்றுலாத்தலங்கள் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கேரளாவை நம்ம சொல்லலாம், அங்கேயும் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 ஊருக்கு போக முடியாத மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கும் இப்போ மூணாருக்கும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்து இப்போ கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சம்மர் டைம் வந்து இப்போ ஸ்கூலெல்லாம் வந்து லீவில் இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடி அங்கேயும் பார்த்து முடிச்சிட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த கூட்டங்கள் பிரிஞ்சதுனால தான் எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக வந்து தமிழக அரசு வந்து இதை மறுபரிசீலனை பண்ணி இதை தளர்த்தினாங்கன்னா எங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க கோரிக்கை.